ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களால என்னைக்கும் கெட்டதுக்கு துணை போக முடியாது. நியாயத்து பக்கம் நீங்க நிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க மேல கோவம் இருந்தாலும் உங்க மக அமுதாவை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க போட்டது சாதாரண ஒரு ஓட்டு இல்ல. நாங்க இழந்த சொத்தை நீங்க மீட்டு கொடுத்துட்டீங்க. ஐயா வணக்கம். பெரியவங்க தானே நிரூபிச்சிட்டீங்க ஐயா. எங்க மேல மன்னிக்க முடியாத அளவுக்கு கோபம் இருந்தாலும் எங்களுக்கு ஒண்ணுன்னா வந்து நிக்கிறீங்க பாருங்க. உங்க பெரிய மனசு யாருக்கே வரும்? அதான் மேன்மக்கள் தான். ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. அண்ணே, எங்க குடும்பம் உங்களுக்கு பண்ண தப்புக்கு நாங்க காலத்துக்கு மன்னிப்பு கேட்டாலும் அந்த பாவம் தீராது. இருந்தும் நீங்க எம்புட்டு பெரிய மனசுத்தனமா எங்க பக்கம் நின்னு என் மருமகளை ஜெயிக்க வச்சிட்டீங்க. நீங்க பண்ணது அம்புட்டு சாதாரணமான விஷயம் இல்லைன்னு. இது எங்க குடும்ப சொத்து மட்டும் இல்ல, என் புருஷன் வாழ்ந்த கோயில். இந்த பள்ளிக்கூடம் முழுக்க அவர் மூச்சு காத்துதான் சுத்திக்கிட்டு இருக்கு. அம்புட்டு பெரிய பொக்கிஷத்தை எங்களுக்கு மீட்டு கொடுத்திருக்கீங்க. நாங்க இதுல இருந்து வர பணம் காசுக்காகத்தான் இந்த சொத்தை அடையணும்னு நினைக்கல. எங்க மாமா, என் புருஷன் இந்த ஸ்கூல காசு பணத்துக்காக கட்டி கொடுக்கல. ஏழை பசங்களுக்கு இலவசமா நல்ல படிப்பு கிடைக்கணும், அது ஒண்ணுதான் அவங்க வாழ்க்கைய மாத்தும். அது கிடைக்க அவங்க சிரமப்படக்கூடாதுன்னு தான் ஆரம்பிச்சாங்க. எங்க அது எங்க கைய விட்டு போயிடுமோன்னு பயந்து கிடந்தோம். ஆனா நீங்க அதை இழக்க விடாம பண்ணிட்டீங்க. நியாயமா பார்த்தா எங்க குடும்பமே உங்க கால்ல விழுந்து நன்றி. விடமுதா, கவலைப்படாத. உங்க அப்பச்சி வாயிலிருந்து வர வார்த்தை தான் உன்னை ஒதுக்குது. ஆனா அவரோட மனசு என்னைக்கும் உன்னை விட்டு விலகாது. அதுக்கு சாட்சி அவர் போட்ட அந்த ஒரு ஓட்டு. அவர் உனக்கு ஓட்டு போட்டதுக்கு 1000 காரணம் சொன்னாலும் அது எல்லாமே பொய். நீ ஜெயிக்கணும் தான் அவர் உனக்கு ஓட்டு போட்டிருக்காரு. இறங்கி வந்து உன்னை ஏத்துக்கிறதுக்கு தான் அவர் மனசு தடுமாறுது. அம்புட்டுதான். ஆரம்பி. ஒரு குண்டா போடு. மாப்பிள்ள, இந்த வெற்றி போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த வெற்றி போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? நீ கொஞ்சம் டைலாக் போடு. போதும் சித்தப்பா. இப்ப புரியுதா? காசு எம்புட்டு கொட்டி கிடந்தாலும் சில விஷயங்களை நம்ம வாங்க முடியாதுன்னு. பாவம், தொண்டை தண்ணி வத்த பேசிருக்கீங்க, நாக்கு வறண்டு இருக்கும். நீங்க ஆர்டர் பண்ண சிறப்பான சிகில் தண்டா இருக்குமே, அத குடிச்சிட்டு எதமாகி நாங்க ஜெயிச்சத வேடிக்கை பார்த்துட்டு கிளம்புங்க. அமதாகண்ணே, கிளம்பலாமா? எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு சர்டிபிகேட் கொடுக்க கூப்பிடுறாங்க. கொஞ்சம் 2 டீமும் மேல வாங்க. ஏமாப்ல, நம்மள மேல கூப்பிடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமா, இவங்களை எதுக்கு கூப்பிடுறாங்க?
ஒருவேளை சிறப்பா தோத்ததுக்கு சர்டிபிகேட் எதுவும் கொடுப்பாங்களோ? அது இல்ல மாமா, நம்ம சர்டிபிகேட் வாங்கும் போது கை தட்ட ஆள் வேணும்ல. ஆ, ஓ, அதுக்குத்தான் கூப்பிடுறாங்களா? அதெல்லாம் நல்லா தட்டுவாங்க. ஏப்பா பழனி, சந்தோஷமா நீயும் உன் பொண்டாட்டி வந்து மேல வந்து ஓஹோன்னு கை தட்டுங்க. போலாமா? வாங்க. நீங்க வாங்க. வாங்க. நீங்க வந்து கை தட்டுங்க. வாங்க. வாங்க. என்ன மாமா, கவுண்டம் மாமா மாமா, நான் ஜெயிச்சிட்டேன். இல்ல, நாம ஜெயிச்சிட்டோம். இது நிச்சயமா உங்க ஆசீர்வாதத்துல கிடைச்ச வெற்றிதான். அப்படியெல்லாம் இல்லம்மா. நல்ல விஷயம் என்னைக்குமே ஜெயிக்கும். நல்லவங்களும் என்னைக்குமே ஜெயிப்பாங்க. என்ன, ரெண்டுமே ஜெயிக்க கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஆனா நிச்சயமா ஒரு நாள் ஜெயிப்பாங்க. இந்த நாள் நீ ஜெயிச்ச அந்த நாள். எனக்கு பிறந்த பிள்ளைங்க கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்த நீ பண்ணிருக்கம்மா. உன்னைய மகன் தான் சொல்லணுமா? நான் செத்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை ஓ மூலமா கடவுள் எனக்கு கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். நான் நினைச்சது நிறைவேறிடுச்சுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா. நீ நிச்சயமா சாதிச்சு காட்டுவ. மாமா, அதுக்கு எனக்கு உங்க ஆசீர்வாதம் என்னைக்குமே வேணும். நான் கஷ்டப்படும் போது எப்படி எனக்கு ஆறுதலா வந்து நின்னியலோ, அதே மாதிரி நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் என்ன முறையா நீங்க தான் வழி நடத்தணும். உங்க எண்ணத்தை தான் நான் திட்டமா செயல்படுத்தணும். அதுக்கு நீங்க என்னைக்குமே உறுதுணையா கூடவே இருக்கணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ நல்லா இருப்பமா. நீ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ. நீ என்னைக்குமே நல்லா இருப்ப. உனக்கு என்னோட ஆசீர்வாதமோ என்னோட துணையோ என்னன்னைக்கும் இருக்கும். சட்டம் தான் நம்மள மாதிரி இல்லாதவங்களுக்கு துணையா இருக்கணும். அதையும் அவங்க காசு கொடுத்து வளைச்சிட்டாங்கன்னா நம்மளால இனி எதுவும் பண்ண முடியாது. என்னம்மா அமைதியா இருக்க? என்னம்மா பண்றது இப்போ? அப்போ அம்புட்டு தானா? எல்லாம் முடிஞ்சு போச்சா? ஓ மாமா ஆசைப்பட்ட மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தை நம்ம மாத்த முடியாதா? ஏழை பசங்களுக்கு படிப்பே கிடைக்காதா? என்னத்தா அமைதியாவே இருக்க? இப்ப நாம என்ன பண்றது? அதான் சித்தப்பா, எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன இருந்தாலும் நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை காட்டி நம்ம போராடி பாப்போம். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். இத நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். என்னதான் நடக்குது சொல்லுங்க. நியாயமா தானே தேர்தல் நடந்துச்சு. அத நீங்க தானே எல்லாரும் முன்னாடியும் என்னனிய? அதுல எதுவும் தப்பு நடக்கலையே. முறையா வாக்கு என்னன்னதுக்கு அப்புறம் தான் வெற்றியா அறிவிச்சிய. இப்படி எல்லாமே சரியா இருக்கும் போது தேர்தல் முறைகேடுன்னு எப்படி சொல்லுவாங்க? அது எப்படி நீங்க ஏத்துப்பீங்க? இதுல ஏதோ பெரிய சூழ்ச்சி இருக்கு. என்ன இப்படி சொல்றாங்க? சரி, உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு நம்புறீங்கல்ல? அப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் வந்து விசாரிச்சுட்டு ஒரு முடிவை சொல்லட்டும். நீ ஏன் பயப்படுற? நான் எதுக்கு சார் பயப்படணும்? வரவக நியாயத்தை விசாரிக்கிறவங்களா இருந்தா நான் எதுக்கு சார் பயப்பட போறேன்? அவங்க தான் தீர்ப்பை முன்னாடியே எழுதி வச்சு கூட்டிட்டு வராங்க. அப்புறம் எப்படி? என்னடி வளர்ற? தோத்துருவோங்கிற பயத்துல இல்லாதது போலாததையும் சொல்லிட்டு இருக்கியா? யார்? நானா?
நீங்க தான் தோத்ததை தாங்கிக்க முடியாம இப்படி கிரிமினல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சார், ஜட்ஜ் வந்து விசாரிக்கிறதுக்கெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது. ஆமா சார், நாங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்கிற மாட்டோம். நீங்க எல்லாரும் சாட்சி, ஜெயிச்சது எங்க அமுதா பிள்ளைதான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் இல்ல. அப்புறம் என்ன இதுக்கு இவனுங்க கேஸ் போட்டானுங்க? ஜட்ஜி வந்து விசாரிக்கணும், இல்லனா இது சரிப்பட்டு வராது. நாங்க இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்கிற மாட்டோம். ஆமாங்க ஐயா, நாங்க ஒத்துக்க மாட்டோம். இவங்க என்ன சார் ஒத்துக்கிறது? நாங்க முறையா கோர்ட்ல கேஸ் போட்டு ஸ்டே வாங்கிட்டோம். இனி எதுனாலும் சட்டம் தான் பேசும். யாரும் அத மறுத்தெல்லாம் பேச முடியாது. சட்டத்தை நீங்க விலை கொடுத்து உங்க சட்ட பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அநியாயம் பண்ணுவீங்க. அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? ஜட்ஜ் வந்து விசாரிக்கிறதுக்கு நாங்க ஒத்துக்க முடியாது. ஆமா சார், இதுக்கு நாங்க ஒத்துக்கிற மாட்டோம் சார். ஆமா, ஒத்துக்க மாட்டோம். ஐயா ஐயா, இவங்க நீதிபதிக்கே காசு கொடுத்து காரியம் சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்க தானே முறையா ஜெயிச்சிருக்கோம். காசு வாங்கின நீதிபதியே வந்து சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். அவர் எந்த தீர்ப்பு சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஆமா சார், நாங்க ஒத்துக்கிற மாட்டோம்னு சொல்றோம்ல. ஒத்துக்க முடியாது, பாத்துக்கங்க. ஒத்துக்க முடியாது. இவங்க எல்லாம் அப்படிதான் கத்திட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜட்ஜ் வரும்போது இதே மாதிரி கத்திட்டு இருந்தாங்க, போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிடும். டேய், என்னடா பேசிட்டு இருக்க? போலீஸ் மிரட்டுற? என்ன போய் என்ன பேசுறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? டேய், என்ன நினைச்சிட்டு இருக்க? யாரு தேர்தல்ல என்ன பிரச்சனை சொல்லுங்க ஐயா? இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் தேர்தலுக்கு கமிட்டி மெம்பர் 35 பேர் தான் ஓட்டு போடணும். அதுதான் விதிமுறை. ஓஹோ, ஓட்டு போட்ட 35 பேர்ல தேர்தல்ல போட்டிக்கிட்ட அமுதா 18 ஓட்டும், எதிர்த்து போட்டிக்கிட்ட பழனி 17 ஓட்டும் வாங்கியிருக்காரு. ஒரு ஓட்டு வித்தியாசத்துல அமுதா வின் பண்ணிருக்காங்கயா. சரி, இதுல என்ன கொள்ளறபடி நடந்ததா நீங்க ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கீங்க? ஐயா, கமிட்டி மெம்பர்ஸ் 34 பேர் தான் மொத்தத்திலேயே ஓட்டு போட்டிருக்காங்க. அதோட ரிசல்ட்டையும் முதல்லயே பாத்துட்டாங்க. அதுல இவங்க 2 பேரும் சமமா 17-17 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. கடைசி நேரத்துல அவங்க அப்பச்சியை வர வச்சு அவரோட பிள்ளைக்கு ஓட்ட போட வச்சா அது எப்படிங்க சொல்லும்? அப்பச்சி ஓட்டு போட்டாருன்னா அப்படி பார்த்தா இவரு 2வது மருமகன் தானே, இவருக்கு ஓட்டு போட்டுக்கலாம்ல. மகளுக்கு ஓட்டு போட்டார்ல, நீ மருமகன் தானே, உனக்கு ஏன் போடல? அந்த ஆளுகிட்ட ஏதோ பிராடு பண்ணிருக்கியா? ஐயா இல்லைங்கயா, அது என்னையா உளர்ற? ஏதோ பண்ணிருக்க. சரி, அதெல்லாம் நான் அப்புறம் பேசிக்கிறேன். முதல்ல இந்த பிரச்சனைக்கு வருவோம். ஐயா, அவங்க அப்புச்சிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். முதல்ல அவரும் இந்த ஸ்கூலோட கமிட்டி மெம்பர் தான். அவங்களுக்கும் ஓட்டு போட எல்லா உரிமையும் இருக்கு. இருக்குன்னு தெரிஞ்சவரு முதல்ல வந்து ஓட்டு போட்டிருக்கணும். அது என்ன, 2 பேரும் சமமா ஓட்டு வாங்கினது தெரிஞ்சுக்கிட்டு அவர் மகளுக்கு ஓட்டு போடுறது? ஐயா, இது ஒண்ணும் பதவிக்கு வரணும்லாம் போடல. என் மேல இருக்கிற கோவத்துல அவர் பண்ணிருக்காரு. அதனால இந்த ஓட்டை நீங்க செல்லாத ஓட்டுன்னு அறிவிச்சு இவங்களை விட அதிகமா படிச்ச என்னத்தான் இந்த கரஸ்பாண்டன்ட் பதவிக்கு தகுதியானவன்னு தேர்ந்தெடுக்கணும். ஐயா, எங்க மாமனார் தான் முதல்ல இந்த பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்களை சேர்ந்த ஆளுகதான் இத்தனை வருஷமா இந்த பள்ளிக்கூடத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. மாமனார் எழுதின உயில் படி யார் எந்த குடும்பத்துல வாத்தியாரா இருக்காங்களோ அவங்க குடும்பத்துக்கு தான் கரஸ்பாண்டன்ட் போஸ்ட்னு சொல்லி எழுதியிருக்காங்க. என் புருஷனும் இப்போ வாத்தியார் ஆயிருக்காங்க. அதனால எங்க குடும்ப சார்பா நான் இந்த கரஸ்பாண்டன்ட் போட்டியில தடவையா நிக்கிறேன். இவ்ளோ நாள் இவங்க இந்த பள்ளிக்கூடத்தை சரியா வழி நடத்தல. என் மாமனார் இந்த பள்ளிக்கூடம் ஏழை மாணவர்களுக்கு உபயோகப்படுற மாதிரி நடத்தணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க கனவை நான் நினைவாக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் கரஸ்பாண்டன்ட் ரூமா? சாவி எங்க? முன்னாடி இருந்த கரஸ்பாண்டன்ட் கையில இருக்கியா? பதவி போனதுக்கு அப்புறம் சாவியை கையில எடுத்துட்டு போயிட்டாப்லையா? சீப்பை ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நிக்காது.
என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? அரசு தான் ஒரு இடத்த திறக்க முடியாம சீல் வைக்கும். அதே அரசு தான் எந்த இடத்தையும் திறக்கவும் செய்யும். ஐயா சாவி. சாவி இல்லைன்னா என்னையா? இந்த பூட்டை உடகையா? என்னையா பயப்படுறீங்க? ஜட்ஜி ஆர்டர் கொடுத்துட்டா இந்த பூட்டு இல்ல எந்த பூட்டையும் உடைக்கலாம். நான் ஆர்டர் கொடுக்கிறேன், பூட்டை உடைங்க. மாப்பிள அதான் ஜட்ஜே உத்தரவு கொடுத்துட்டார்ல, ஏதாவது எடுத்துட்டு வந்து உடையா. போமா போய் அதுல உட்காரு. நாற்காலிங்கிறது ஒரு பொருள் தான். அதுல யார உட்கார வைக்கிறத வச்சுதான் ஒரு பவரே இருக்கு. அதுல நீ உட்காரும் போதுதான் அதுக்கான விஷயம் கரெக்டா இருக்கும். அது வெறும் பதவி இல்ல, பல பேருடைய வாழ்க்கையை மாத்துற இடம். உன் மேல நம்பிக்கை இருக்கு, போமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நோ 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 நோ. அன்னைக்கே நான் உன்கிட்ட சொன்னேன்ல, யாரு யார் காலையும் விடக்கூடாதுன்னு. நீதியை காப்பாத்தின உங்க கால்ல விழறதுல தப்பில்ல. அதுக்கு பேரு கால்ல விழறது இல்ல, நீதிக்கு தலை வணங்குறது. நல்லா பேசுறமா, செயலும் அதே மாதிரிதான் இருக்கணும். நீ கரஸ்பாண்டா மட்டும் இல்ல, கலெக்டரா கூட ஆகலாம். நீ போய் உட்காருமா. போமா. மாமா, நீங்க இந்த அறையில மட்டும் இல்ல, இந்த பள்ளிக்கூடம் முழுசா உங்க மூச்சு காத்துதான் நிறைஞ்சு கிடக்கு. நீங்க உசுரோட இருந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு நினைச்சீங்களோ உங்க எண்ணத்தை செயல்படுத்ததான் நான் இந்த பதவிக்கே வந்திருக்கேன். இது உங்க சீட்டு மாமா. இங்க நான் உட்கார போறது மட்டும்தான் நான், என்ன ஆள போறது நீங்க தான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. உன் நல்ல மனசுக்கு இன்னும் மேல மேல வருவடா. சித்தப்பா எந்திரா செல்ல, என் ஆசீர்வாதம் எப்பயுமே உனக்கு உண்டுடா கண்ணு. போமா போமா. உங்க எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்க, யாரு சொல்படி நடந்தீன்றதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஆனா அது மாதிரி இனியும் இருக்க கூடாது. இப்படிதான் இருக்கணும்னு ஒரு விதி இருக்கு. முதல்ல நீங்க யாரும் கல்வி சொல்லி கொடுக்கறத ஒரு வேலையா நினைச்சு பண்ணாம ஒரு சேவையா பண்ணணும். அப்பதான் நீங்க வாங்குற சம்பளத்தோட உங்களுக்கு மன நிறைவும் கிடைக்கும். நீங்க உருவாக்கி அனுப்புறது மாணவர்களை இல்ல, நாளைய நல்ல சமுதாயத்தை. அப்படி ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிற நாம நம்ம பொறுப்பு உணர்ந்து செயல்படணும். மாணவர்களை உங்க பிள்ளைகளா நினைச்சு வழி நடத்தணும். அவங்கள ஒரு நல்ல நண்பர்களை போல நடத்துங்க. அதே சமயம் தேவையான கண்டிப்பும் இருக்கட்டும். அவங்களுக்கு நம்மள பார்த்து பயம் வரக்கூடாது, மரியாதை தான் வரணும்.
இந்த பிள்ளை. ஆ? என் மருமக அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அவரை பாக்குற மாதிரியே இருக்கு. அதே பேச்சு, அதே கம்பீரம். ஆமாக்கா, என் மாமாவோட ஆசைய அமுதா புள்ள கண்டிப்பா நிறைவேற்றுவா. இந்த நிலைமையில அவளை பார்க்க எம்பிட்டு பெருமையா இருக்கு தெரியுமா? ஹலோ, என்ன என்ன வாத்தியார்னு பெருமையா பாத்தீங்க, இப்ப என்னடானா அவளை மட்டும் பெருமையா பேசுறீங்க? டேய், நீ வெறும் வாத்திதான், அவ வாத்திகள்லாம் வாத்தி. உன்னை பெரேடு எடுக்கிற பெரிய வாத்தி. மேடம் இப்ப கரஸ்பாண்டன்ட். உனக்கு கீழே 30 பேர் தாண்டி. என் மகளுக்கு கீழே மொத்த ஸ்கூல்ல இருக்கு. அதுல நீ ஒரு துளியா இருக்க, புரியுதா? புரியுது. இப்ப அவ அங்க சொல்லிக்கிட்டு இருந்த அட்வைஸ் எல்லாம் உனக்கு சேர்த்துதான், புரியுதா? நல்லா மண்டையாட்டு, செம்பரி ஆடு மாதிரி. சத்தம் போடாம இருடா. என் மருமக பேசுற அழக பாருடா. ஐயோ, இனிமேல் எங்க அக்கா தொல்லை தாங்க முடியாது. ஒண்ணுக்கு 2 தடவை போட தொடப்பாளே. சரி சரி, நான் பாக்குறேன். அது மக்கள் ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டா அந்த நம்பிக்கை சாகுற வரைக்கும் மாறாதுமா. நீங்க கஷ்டப்பட்டாலும் உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிற உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ரொம்ப நன்றிமா. நீங்க இம்புட்டு மரியாதை கொடுக்கற அளவுக்கு நான் அம்புட்டு பெரிய மனுஷியும் இல்ல, அம்புட்டு பெரிய சாதனையும் பண்ணிரல. நானும் உங்கள ஒருத்திதான். படிப்புங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே அத்தியாவசியமான ஒண்ணு. அது எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பதவிக்கே வந்திருக்கேன். அது கிடைக்க என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். இதெல்லாம் உங்க கோரிக்கை மட்டும் இல்ல, நான் செய்யணும்னு ஆசைப்படுற விஷயமும் தான். அதனால இதெல்லாம் நிச்சயமா நான் செய்வேன். Excuse me, madam. May I come in? Good morning, madam. நான் தான் பிஏ. உங்க பேரு பிஏவா? இல்ல மேடம், நான் உங்க பர்சனல் பிஏ, அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட். என் பேரு ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி களிய பெருமாள். என்ன ஒவ்வொரு முறையும் நீங்க இப்படி கூப்பிட்டா டயர்ட் ஆயிடுவீங்க. சோ நீங்க என்ன பெருமாள்னு ஷார்ட்டா கூப்பிட்டா போதும். நான் தான் உங்களுக்கு தினசரி வேலைகளை பட்டியல் போட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். நாம செய்யற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலனா நாம எதுக்கு அந்த வேலையை செய்யணும்? வாஸ்தவம் தான் மேடம். ஐயோ, எனக்கு வேலை இல்லாம போயிடுமே. அதுவும் இல்லாம உங்களுக்கு 1008 டென்ஷன் இருக்கும் மேடம். உங்களுக்கு யாரும் தொந்தரவு கொடுக்காம பாத்துக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். உங்களுடைய தினசரி வேலைய நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓ, சார் தான் நான் என்ன வேலை செய்யணும்னு சொல்லணுமோ? ஐயோ, சாரி மேடம். உங்க தினசரி ப்ரோக்ராம் மேடம், காலையில முதல்ல டீச்சர்ஸ் ரிஜிஸ்டர் நோட்ல நீங்க அதை செக் பண்ணி சைன் பண்ணணும். 10 மணிக்கு ஸ்கூல்ல ஒரு ரவுண்ட் வரணும். அப்புறம் 11 மணிக்கு உங்களுக்கு டீ வரும். 1 to 2 நீங்க லஞ்சுக்கு சாப்பிட போவீங்க. நீங்க 4 மணிக்கு தான் வீட்டுக்கு போவீங்க. இந்த பெல்லு உங்க ரூமுக்கு யாராவது வரணுங்கிறதுக்காக அடிக்கிற பெல்லு. நான் யாருன்னு போய் ஆளை பார்த்துட்டு அனுப்பிச்சு விடுறேன். சரிங்க மேடம். மேடம், இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு 2 புது வாத்தியாருங்க சேர போறாங்க. அவங்க சர்டிபிகேட் எல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணணும். அவங்களுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து வேலையில சேர்க்கணும். அதுக்காக தான் முதல்ல ஒருத்தங்க வந்திருக்காங்க. நான் உங்களை வர சொல்லவா? ஓகே மேடம். வாங்க மேடம்.
நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல இந்த மாதிரி நான் கரஸ்பாண்டன்ட் எல்லாம் ஆவேன்னு. உங்களை இந்த சீட்ல பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த சீட்ல உட்கார்றதுக்கு தகுதியும் உங்களுக்கு இருக்கு. உங்களை வாத்தியாரா பாக்குறதுலதான் எனக்கு பெருமையாவே இருக்கு. எம்புட்டு கஷ்டப்பட்டு படிச்சு அதை நல்லபடியா முடிச்சு இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க பண்ணதான் சாதனை. நான் உங்க எல்லாரோட ஆசைக்காக தான் இந்த பதவிக்கே வந்தேன். இல்லங்க, என்ன உருவாக்குனதே நீங்க தானே. நீங்க பண்ணதுதான் சாதனை. உங்களை உருவாக்குனது என்னமோ நானா இருந்தாலும் உருவானது நீங்க தானே. நீங்க பண்ணதான் சாதனை. போதும் 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 போதும். இப்படி நீங்க ரெண்டு பேரே மாத்தி மாத்தி புகழ்ந்துக்கிட்டா எப்படி? அடுத்து என்ன, சூரிய வம்சம் சீனா? பேப்பர் வெயிட்ட கீழே போட்டு கால்ல விழறது. சரி 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 மேடம். அப்ப சாருக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா போய் வேலையை பாப்பார்ல. என்னங்க மேடம்? மேடம் தேங்க்யூ. என்னங்க? தேங்க்யூ. வாழ்த்துக்கள். பசங்களுக்கு முத தடவையா பாடம் எடுக்க போறிய, நல்லபடியா எடுங்க. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. தைரியமா போங்க. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. மேடம், சர்க்குலர் வந்திருக்கு. இத படிச்சு பார்த்துட்டு ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா நோட்டீஸ் போர்டுல போட்டலாம் மேடம். சரி, நீங்களே படிங்க. ஓகே மேடம். We are glad to inform you the approval of your appointments by our correspondent of Saraswati Vidyalaya Karaikudi has approved to send our student to NCC camp in nearby village. Enrollment of cadets for attending the camp 2023 to 2024 is going to robe held during the last June. தமிழ்ல. அதாவது மேடம், காரைக்குடி சரஸ்வதி வித்யாலயா மேல்நிலை பள்ளியில படிக்கிற பசங்களும் NCC கேம்புக்கு அனுப்பப்படுகிறார்கள். அது சம்பந்தமான சுற்றறிக்கை எப்ப நடக்குது? இந்த மாச கடைசியில தான் மேடம். அது என்ன? இது அடுத்த மாசம் நம்ம ஸ்கூல்ல நடக்கிற கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் சம்பந்தமான சுற்றறிக்கை மேடம். காட்டுங்க. புரியுதா? அது எப்படி புரியும்? ஏன் புரியாது? நீங்க பேசுற பாஷை வேணா எனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா என்ன பேசுறீங்கிறது உங்க முகரைய பார்த்தாலே நல்லா தெரியுது. ஒருத்தங்களுக்கு தெரியாத விஷயத்தை வச்சு கிண்டல் பண்றது அநாகரிகம். அந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு தெரியல. நீங்க எப்படி பசங்களை புரிஞ்சு பாடம் நடத்துவீங்க? பெருமாள், சொல்லுங்க மேடம். இவங்க கிளாஸ் எடுக்கிறத கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க நோட் பண்ணுங்க. இல்லனா இவங்களுக்கு நாம கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே மேடம். சொல்லுங்க. அதாவது மேடம், என்ன பெருமாள், அவங்கெல்லாம் யாரு? இவங்களுக்கெல்லாம் தமிழ்ல சொன்னா புரியுமா? அவங்களுக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ஓகே மேடம். Correspondent madam instructed us to work in such a way to develop the growth of students' education, and she also telling that not to pull others to your back.
பெட்ரூம். ஹலோ எங்க? சொல்லு முதா. நான் மேல வந்துட்டேன். நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் அவகிட்ட பேச்சு கொடுத்து அவ கவனத்தை மட்டும் திசை திருப்பிட்டே இருங்க. சரி. அதுக்குள்ள நான் அவளை எப்படியாவது காப்பாத்திடுவேன். சரி சரி அமுதா. இங்க பாரு சித்ரா, உன் ஃப்ரெண்ட் உனக்காக எவ்வளவு ஃபீல் பண்றான். இவளை விட்டு போக எப்படி மனசு வந்துச்சு உனக்கு? தப்பு பண்ணாத, கீழே இறங்குமா. சித்ரா சொன்னா கேளு, அவசரப்படாத. கிட்ட வராதீங்க, சொன்னா கேளுங்க. நீங்க வந்தீங்க நான் கீழே குதிச்சிருவேன். நான் உன்னை காப்பாத்த வரல, சாகணும்னு நீ முடிவு எடுத்துட்ட. உன் உசுர காப்பாத்த நான் யாரு? நீ தாராளமா குதிக்கலாம். உன் ஃப்ரெண்ட் அழுதுட்டு இருக்கா, வாமா கீழே. ஆனா நீ குதிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு கதை மட்டும் சொல்றேன், அதை மட்டும் கேளு. மீரான்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவளும் உன்ன மாதிரிதான். என்ன பிரச்சனைனே தெரியல, சாகணும்னு முடிவெடுத்து ஒரு பெரிய மலை உச்சிக்கு போய் அங்கிருந்து குதிச்சுட்டா. அவ செத்து 10 நாள் கழிச்சுதான் அவ பொண்ணுமே கிடைச்சது. அவ மேல இருந்து கீழே விழுந்ததுல அவ முகம்லாம் செதஞ்சு அத பார்க்கவே முடியல. பொண்ணு போன சோகத்துல அவங்க அம்மாவும் பித்து பிடிச்சு கடைசியில அவங்கள ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அவங்க அப்பா தினம் தினம் அவளை நினைச்சு குடிச்சு கடைசியில அவங்க இறந்தே போயிட்டாங்க. அவளோட கடைசி தம்பி ஆதரவு இல்லாம அனாதையா ஏதோ நடு ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தான். இது கதை இல்ல, நீ செத்து போயிட்டா நடக்க போற நிஜம். நான் சொன்னது உன்னோட அப்பா அம்மா உன் தம்பிய பத்திதான். நீ செத்து நிம்மதியா போயிருவ, ஆனா உன்னை நினைச்சு மத்தவங்க நிம்மதியா இல்லாம போயிருவாங்க. செத்து போயிட்டா உன் பிரச்சனை முடிஞ்சிரும், ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். நீ தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு உன் தம்பி நடு ரோட்ல பிச்சை எடுக்கணுமா? அந்த சின்ன பையன் என்ன பாவம் பண்ணா சொல்லு? எதுக்கு அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறேன்னா? மேடம் நிப்பாட்டுங்க, எதுக்கு அவர் அடிக்கிறீங்க? அடிக்கிறேன், இந்த ஆளெல்லாம் உசுரோட வச்சு கொளுத்தணும். மேடம், என்ன சொல்லுச்சு அந்த பொண்ணு? எதுக்காக அது குதிக்க போச்சா? இதோ நிக்கிறாரே சார், இவங்களையே கேளுங்க, பதில் சொல்லுவாங்க. படிக்க வர புள்ளைய நம்மள நம்பி தானே வராக. அவங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய நாமளே தப்பு பண்ணா என்ன நியாயம்? அப்படி என்னங்க இந்த புள்ளை என்ன பத்தி தப்பா சொல்லுச்சு? இவ ஒழுங்கா படிக்காம ஃபெயில் ஆயிட்டா, அவங்க அப்பா அடிப்பாருன்னு என்ன பாஸ் போட சொன்னிச்சு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதனால இந்த பொண்ணு உங்ககிட்ட மாத்தி சொல்லிருக்கா. அவ மாத்தி சொன்னாலா? எங்க அவ முகத்தை பார்த்து சொல்லுங்க. அவளா மாத்தி சொல்றா? இவளுக்கும் உங்க பொண்ணு வயசு தானே இருக்கும். அவள தப்பா நினைக்கும் போது உங்களுக்கு உங்க பொண்ணு ஞாபகம் வரல? பொண்ணு கிட்ட யாராவது இப்படி தப்பு பண்ணா நீங்க சும்மா இருப்பீங்களா? எக்ஸாம்ஸ்ல மார்க்க குறைக்கிறது, இன்டர்னல்ல கை வைக்கிறதுன்னு அவளை மிரட்டி இப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா? பெத்தவங்க பிள்ளைகளை உங்களை நம்பிதானே அனுப்புறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய நீங்களே பாதகமா இருந்தா எப்படி? என்ன பாண்டியன் சார், தப்பு பண்ணனா தெரியாம பண்ணணும், இப்படியா மாட்டிக்கிற மாதிரி பண்ணுவீங்க? உங்களால எங்களுக்கும் கெட்ட பேர் பாருங்க. என்ன தப்பு பண்ணா தெரியாம பண்ணணுமா? அறிவில்ல, தப்பே பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் சப்போர்ட் பண்றதுனாலதான் இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் கொழுப்பெடுத்து போய் தெரியறாங்க. ஏன் சார், நீங்க பண்ண தப்பால எங்களை இனிமே எல்லாரும் தப்பா நினைப்பாங்களே சார். சரிங்க மேடம், இப்ப என்ன பண்றது?